நான் இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது கேட்டுங்க. ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னா அப்படின்னா, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது. நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஆனால் வந்து என்னால் நினைத்த ஒரு சக்ஸஸையோ, ஒரு உயரத்தை அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தேன். என்னென்னா, சக்ஸஸ்க்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்தது, அந்த பையன்கிட்ட என் ஃப்ரெண்டுகிட்ட பார்த்தது என்ன அப்படின்னா, அவன் தன்னை வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணணும். சரியாக வந்து எல்லோரும் என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். அப்போ தான் நான் சொன்னேன், உன்னுடைய முட்டாள்தனத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ தயங்கினீன்னா, புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய முட்டாள்தனத்தை வெளியே காட்டுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா நீ க்ளோவே ஆக முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் நம்மகிட்ட இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் பேசினா 4 பேர் தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியலனா 4 பேர் தப்பாக நினச்சிருவாங்களோ, அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நிறைய மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா பர்ஃபெக்டாக பண்ணணும், 100% பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஏன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டோ, அந்த அவுட்புட்டை பார்த்துட்டோ 4 பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ண நினைப்போம். ஸோ நான் லேர்ன் பண்ணி என்னன்னா, எனக்காக தான் நான் அதை பண்ண போகிறேன். என்னுடைய க்ரோத் என்னை சம்மந்தப்பட்டதே ஒழிய மற்றவங்களை சம்மந்தப்பட்டதில்லை. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், எல்லாருக்குமே நான் வந்து நல்லவனாக இருக்கணும், எல்லாருக்குமே நான் வந்து நல்ல விஷயத்தை காட்டணும், நான் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய முட்டாள்தனத்தை வெளியே காட்டவே மாட்டேன், என் முட்டாள்தனத்தை காட்டுற எனக்கு தைரியம் கிடையாது, என்னுடைய பிரில்லியன்சி, என்னுடைய நல்ல விஷயத்தை தான் காட்டுறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய தடை உங்களுக்கு. ஸோ அந்த முட்டாள்தனத்தை வந்து நம்மளே நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் வைக்கவே மாட்டோம். இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பல நாட்கள் நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல டேஸை தவற விட்டுருவீங்க. அப்போ தான் நான் இந்த வேர்டை நான் வந்து பார்த்தேன். பி ரெடி டு லுக் ஸ்டூபிட். திரும்ப சொல்கிறேன், பி ரெடி டு லுக் ஸ்டூபிட். பயங்கர ஸ்ட்ராங் வேர்டு இது. நீங்கள் வந்து உங்களை எப்பயுமே நான் நல்லா தான் காட்டிக்குவேன், என்னுடைய ப்ரெசன்ஸு, என்னுடைய டேலண்ட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குமே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம நினச்ச மாதிரி க்ரோ ஆக முடியாது. ஓப்பனாக இருக்கணும். நம்மளுடைய நல்ல விஷயம், கெட்ட விஷயம், நம்மளுடைய ஸ்டூபிடிட்டி எல்லாமே தெரியணும். அப்போ ஸ்லோவாக வந்து அந்த ஸ்டூபிடிட்டியை வந்து தான் நீங்கள் வந்து ப்ரில்லியண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணணும். எப்போ பார்த்தாலும் நான் எடுத்தோடனே மொதல் ஸ்டெப் என்னுடைய ப்ரில்லியன்ட் ஸ்டெப் பார்க்கணும்னு முடியவே முடியாது. இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபார் மெனி பீப்புள். அதுதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, பி ரெடி டு லுக் ஸ்டூபிட். அது தப்பே கிடையாது.